கண்டுபிடித்தார். இதோ தனது கண்டுபிடிப்பை அறிவிக்கப் போகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த குழந்தைகள் 5 வயதாக இருந்தபோது குண்டுராஜாக்கள் மூவரும் காவல் வீரர்களால் கடத்தப்பட்டார்கள். குண்டுராஜா மூவரும் டுட்டியை உடனே பிடித்து போய்விட்டது. அவனை கொடியவனாக வளர்த்து தனது வாரிசாக்க முடிவு செய்தனர். அறிவியலாளர் டபு, அவர்தான் டாக்டர் காஸ்பரின் ஆசிரியர், அப்போது அரண்மனைக்கு அழைக்கப்பட்டு சுவோக் பெண் குழந்தை போலவே ஒரு பொம்மை செய்ய பணிக்கப்பட்டார். அவர் செய்து கொடுத்தது சாதாரண பொம்மை அல்ல. அதுவும் சுவோக் போலவே வளரும் சக்தி கொண்ட, அச்சில் அவளை போலவே இருக்கும் பொம்மை. அறிவியலாளர் டபு டுட்டிக்கு பொம்மை செய்து முடித்தவுடன் உண்மையான சுவோக் நகருக்கு வந்த ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்கு விற்கப்பட்டாள். அதுவும் பணத்துக்கல்ல, மனிதரை போல பேசும் கிளியான லாராவை அவர்கள் அவளை கொடுத்து வாங்கி கொண்டார்கள். அறிவியலாளர் டபுவின் தலைவலி